ஒயில் கார்டில் திருப்பி அகைன் உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்னா கலை 2.0 இருக்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எங்களுக்கு உள்ள தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கேமான்னு கான்வர்சேஷன் பண்ண மாட்டோம், கத்தினே இருக்கும். ஒருத்தன் நாக் அவுட் பண்ணிருக்கேன்னு ஒருத்தன் உள்ள வருவான். தப்பு இல்லையா? நான் ஒரு டார்கெட் வச்சு தான் போனேன், 1 மந்த் இருப்போம், அதுக்கப்புறம் ஓடி வந்துடுவோம். அப்படி இந்த ரூமில் தான் உட்காந்து எக்ஸாம்லாம் எழுதுனேன். அது ஒரு 185 கொஸ்டின் இருக்கும். ஆமாம், உட்காந்து இது எழுதுறதுக்கு நான் விஏஓ எக்ஸாம் எழுதிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். நான் 185 கொஸ்டின். இவன் ஒரு மென்டல் பையன் சொல்லிட்டு நீங்கள் என்னை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு டெலிவரிக்கு வந்த பையன் திருப்பி காசுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். நான் கேட்டேன் ஃபேமிலி இருப்பான சொல்லி. ஒன் டே நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தாலும் விக்கிபீடியாவில் ஆட் ஆயிரும். சீசன் 9th கண்டஸ்டன்ட் அந்த 20 பேர்த்துல கலை ஒரு ஆளுடா அப்படி. நாய் ஒரு மாதிரி லாயலா எப்பவுமே இருப்பாங்க. கனியக்கா என்ன பயங்கரமா கேர் பண்ணுவாங்க, என்னை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு மாதிரி அன்பு கேங்கு. நான் அதுல உறுப்பினருங்க. ஆனா கேங்கிசம் பரவாயில்லன்றீங்களா? அது அவங்களும் 4 வாரமா படிச்சு சொல்லி பார்த்தாங்க, யார் மண்டையிலும் ஏறல. அது தவளை திவாகரன், சுயநலவாதி பிரவீன். அந்த கொசு தொல்லை தாங்க முடியலடாவா. பார்வதி வீட்டுக்குள்ள இருந்தாலே உயின்னுட்டு தான் இருக்கும். ஏன்னா நாமினேஷனுக்கு முத நாள் பாரு என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் இந்த வாரம் வம்பிழுத்து சண்டை போட்டோமோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுவான். பச்சோந்தி இது காமன்லேயே வச்சிடறேன், காமன்லே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. காரியவாதி சுபிக்ஷா, ஈகிள், பிரவீன், தீப்பெட்டி, வினோத்தனா, தலையாட்டு பொம்மை. நான் நீங்களா? லிவிங் கார்டு வர டாஸ்க்கு கலை ப்ளீஸ்லாம் உன்னை குத்திக்கிறேன்டா அப்படின்னு. ஏன் அதனால நான் என்ன, அதனால என்ன ஆக போகுது? என்ன ஆக்சுவலி உங்களை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழையிறது, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாருக்குமே சாதாரணமான விஷயம் அது. ஆமா, ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கோம்ல, என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போய் அந்த 1 இயராக வந்து நான் அப்பா இறந்துட்டாரு. அந்த வீட்டில் அவர் மட்டும் தான் இருந்திருந்தார். இப்போ அந்த 2 மாடி வீட்டில் ஃபுல்லாக அந்த பில்டிங்கில் நான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கேன். அப்பாவோட அம்மா பெருசாக கன்வர்சேஷன் எங்களுக்குலாம் நடக்காது, தனிமையில் இருக்கேன். மொபைல் கூட பெரிய அளவில் என்கிட்ட இல்லை. ஒய்ஃபும் கூட பேச மாட்டாங்க, அம்மாவோ அக்காவோ ஏதாவது பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். தனிமையிலே இருக்கும்பொழுது சூசைட் ட்ரை பண்ணுறதுக்காக நிறையா அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆளுக்கு அகைன் அடிக்ட் ஆகிறோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அந்த டைமில் ஒருவேளை செத்துக்கிட்டு ஒரு போயிடுவாரோ, பிள்ளைங்களுக்கு அப்பாலாம் போயிருமே அப்படிங்கிறனால பிள்ளைங்களை பேசுகிறதுக்காக அலோவ் பண்ணாங்க பிரகா. காரணம் என்னென்னா, அப்போயாவது பிள்ளைங்க பேசுகிறாங்கன்ற அந்த ஒரு ஹாப்பினஸில் இவன் அந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டான் அப்படின்றனால அப்படி பிள்ளைங்களை மட்டும் பேச விட்டாங்க. ஸோ போயிட்டே இருந்தாலும் அப்போ அவங்க நீ திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, என்னெல்லாம் அடக்க முடியல, போடா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அகெயின் அந்த மாதிரி வரும்பொழுது எனக்கு வந்து சிவராஜ்னு ஒருத்தர் இங்கேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, நீ வா தம்பி, ப்ரொடியூசர், ஒரு ராமர் பட ப்ரொடியூசர், என்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக பண்ணி படத்தை முடிச்சிட்டேன் நான். இருந்தாலும் ஃபினான்சியலி அந்த மாதிரிலாம் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை, திருப்பி ஏதோ டவுனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஜெகநாதன் சொல்லிட்டு ஒரு அண்ணா கூப்பிட்றாரு, பாக்ஸ் ஆஃப் ஸ்டுடியோவிலேருந்து, குக்கு வித் கோமாளியுடைய ப்ரொடியூசர். அவர் கால் பண்ணுறாரு. அவர் எங்கள் ஊருக்கார் போல். ஆக்சுவலி இவங்க விஜய் டிவி வந்து ரொம்ப நாளாக அச்சுன்னு இருந்திருக்காங்க ஃபோனு, நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டேன். காரணம் என்னென்னா, என்னத்தை ஃபோன் எடுத்து எனக்கு அது விஜய் டிவினும் தெரியல. யாருக்காவது எடுத்த என்னத்தை வள குழக்கணும்னு பேசிட்டு நம்ம இருக்க மென்டாலிட்டியில் இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு அப்படியே இருப்பேன் நான். அவருக்கு எடுத்தோடனே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காமா, இந்த மாதிரி இதில் போறியா அதில் போறியான்னு கேட்கும்போது, எனக்கு 1 டே டைம் வேணும். அம்மாவுக்கு வந்து எனக்கு என்னை எப்படியாவது விஜய் டிவியில் ஒரு நாள் பார்க்கணுன்றது ஆசையாக இருந்துச்சு. அது அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க போல். இதில் வந்து அவங்க சொன்னதை வந்து எனக்கு தெரியும், அம்மாவுக்கு வந்து விஜய் டிவியில் போனால் இதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒய்ஃப்க்கு தெரியாது நீங்கள் உள்ளே போகிறீங்க, பிக் பாஸ்க்கு வந்து நான் செலக்ட் ஆகிருக்கேன், அதுக்கான இன்டர்வியூஸ் அப்படின்லாம் கூட தெரியாது. ஏன்னா சொல்லக்கூடாது, இங்கே வந்து சொல்லிட்டாங்க, அக்ன பொண்டாட்டியாக இருந்தாலும் யாருக்கிட்டையுமே கன்வே பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம ஒருத்தர் சொன்னோம்னா அவன் 10 பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது பெருமையாக. அப்போ லாஸ்ட் மினிட் நம்ம போகலன்ற பட்சத்தில் அதனால யார்கிட்டையுமே கன்வே பண்ணல. இன்னொன்று என் வாய் சும்மா ஓட்ட வாய் வேறு, நம்ம சும்மா இருக்க மாட்டோம். பிக் பாஸோட ஆத்தாடி அம்மா அப்படின்ட்டு ஏதாவது இங்கே உழட்டணும்னா, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்காரங்க கூட என்னை போட்டு ராக் எடுத்துருந்துருப்பானுங்க. ஸோ அதனால ஓகே, அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், வந்தேன். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே
இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம். ஓகே. எனக்கு 2 மாதம் முன்னாடி கண்டஸ்டன்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகி அவங்க காஸ்டியூம்ஸ்லேருந்து அவங்க டெஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாமு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓகே. எனக்கு அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த 2 மாதத்துல எனக்கு ஸ்டார்ட். எங்களுக்கெல்லாம் 6 மாதமாக நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று அதுக்குள்ளே வந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து 5 வருஷம் 6 வருஷம் இதுக்காக போராடி ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸு. நாங்கள்லாம் இப்படின்றதுக்குள்ளே இப்படி இந்த வருஷம் தான் அப்படின்னாங்க, கேட்டாங்க, உள்ளே போயிட்டோம். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அவர் கொடுத்துட்டாரு. நான் வந்து நிறைய அட்டன் பண்ணுறேன், நிறைய ப்ராசஸ் போகுது. இந்த ரூமில் தான் உட்காந்து எக்ஸாம்லாம் எழுதுனேன். அது ஒரு 185 கொஸ்டின் இருக்கும். ஆமாம், வைவா செக்ஷனு ப்ராக்டிக்கல்னு எல்லாம் நடக்குது. ஆனால் இங்கே உட்காந்து இதை எழுதுறதுக்கு நான் விஏஓ எக்ஸாம் எழுதியிருந்தா கூட பாஸ் ஆகிருப்பேன். 185 கொஸ்டின்லாம். ஸோ பெரிய ப்ராசஸ் இருக்கும், பயங்கர செக்யூராக இருக்கும். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோட ஹெல்த் A to Z அவங்க பயங்கர செக்யூராக இது பண்ணுவாங்க. அவங்கள சேஃப்டியை பார்த்துக்குவாங்க. எல்லா விஷயத்துலையுமே பயங்கர பக்காவாக இருப்பாங்க. ஸோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு அதுக்காக தான் நான் பியோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முன்னாடி சில இன்டர்வியூவில் கொடுத்துருந்தேன். நான் வந்து ஃபேஸ் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்படி மாற்றுறத விட விபிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இந்த இதில். ஸோ இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் வேறு. இல்லை ஒன் டே நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தாலும் விக்கிபீடியாவில் ஆட் ஆயிரும். அந்த 9th சீசன் 9th கண்டஸ்டன்ட் அந்த 20 பேர்த்துல கலை ஒரு ஆளுடா அப்படிங்கும்போது ஓகே, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், நம்ம உள்ளே போனால் நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம ஒன்றா ஒரு டார்கெட் வச்சு தான் போனேன், ஒரு 1 மந்த் இருப்போம், அதுக்கப்புறம் ஓடி வந்துடுவோம் அப்படி. சரி, ஓகே. உள்ள நிறைய டாஸ்க்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக ஒரு டாஸ்க் நான் வந்து சில கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்கேன். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணம், ஓகேவா? நாய் ஒரு மாதிரி லாயலாக எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? லாயலானா உண்மையா, உண்மையா, நன்றியா? கனி எதனால? கனியக்கா என்னை பயங்கரமாக கேர் பண்ணுவாங்க, என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. தப்பு இன்னொருத்தவங்க மேலே இருக்கும், ஆனால் அவங்க என் மேலே பழி போடுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கலை மேலே அந்த இடத்துல தப்பு இல்லை, கண்ணடிச்சு தான் கலையை வந்து ஒத்துக்க வைக்கிறாங்கன்றது தெரியும். அப்போ இந்த இடத்துல நீ ஏன் கேட்கலன்றது கனியக்கா என்னை பூஸ்டப் பண்ணி கேட்க சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கனியக்கா, ஏன்னா நான் வெளியே வரனை கூட கனியக்கா பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஆமாம், ஆனால் வந்து அது ஒரு மாதிரி அன்பு கேங்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதில் உறுப்பினருங்க, அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அன்பு கேங்கு இதுதானே அவங்க குரூப்பிசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது குரூப்பிசம் தான், கேங் தான். இப்போ பாரு நானும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தோம். இப்போ வரைக்கும் விக்கல்ஸ் அண்ட் வியானா அண்ட் சுபிக்ஷா ஒன் ஆஃப் த கேங்கு. பாரு, கமர்தீன், வினோதன்னா ஒன் ஆஃப் த கேங்கு. இது நாங்கள் கேமி, ரம்யா, எஃப்ஜே, நான், ஆதிரை, கனி, சபரி, நாங்கள் எல்லாம் ஒன் ஆஃப் த கேங்கு. துஷார் அண்டு அமர்தீன் அண்டு அரோரா இவங்க இவங்க ஒரு கேங்கா வருவாங்க முதல்ல. பிரவீன் என்ன பண்ணுவியான்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வருவோம், அது பிரவீனோட காமனு. ஸோ இதுதான் கேங்கிசம் தான் அது. ஆனா கேங்கிசம் பரவாயில்லன்றீங்களா? அதுதான் புரியாம விளாண்டுட்டு இருக்கோம் உள்ள கேம். பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாம விளாண்டோம், அதுதான் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். அது அவங்களும் 4 வாரமா படிச்சு சொல்லி பார்த்தாங்க, யார் மண்டையிலும் ஏறல அது. ஓகே, சரி. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னா யாரு? அவளை தன் வாயால் கெடும் திவாகரனா. ஏன், எதனால? தகுதி தராதர இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு கொடுத்துப்புட்டு இப்போ கடைசியில் மாட்டிக்கிறாரு. என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? இல்லை, ஐ டோன்ட் லைக் இட், வேண்டாம். ஓகே. சுயநலவாதி பிரவீன். ஏன்? பிரவீன் என்னோட பெஸ்டி. பட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுட்டு விஷயத்துல சில விஷயத்துலலாம் பயங்கர சுயநலமா இருப்பான். ஆக்சுவலி ஃபுட் விஷயத்துல கண்ணா பின்னான்னு சண்டை வருது இல்ல? ஏன்? அது கம்மி ரேஷனிங்னாலயா இல்ல எதனால? ஏன் கம்மி ரேஷன்? பத்திய கஞ்சி மாதிரி தான் அது. ஒரு நேரம் கிடைக்கிறது பெரிய விஷயம், அதனால இதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால பிரவீன் வந்து சுயநலவாதி. ஓகே. கொசு, சே அந்த கொசு தொல்லை தாங்க முடியலடாவா பார்வதி. ஏன்? கொசு எப்படி காதுகிட்ட வந்து ஒயின்னுட்டே இருக்குமோ, வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒயின்னுட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே இரிட்டேட்டா இருக்கும், ஐயோ வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாலேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொட்டீனா பழகிடுச்சோ உங்களுக்கு? கேட்டு திவாகரன் கொரட்டையை கேட்டு இப்போ தூங்க பழகினேன் நாங்க, அந்த மாதிரி பழகிடுச்சு. அந்த மாதிரி பாரு வந்து பாருவா கத்திட்டே இருப்பான். இப்போ ஆக்சுவலி இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் உள்ள போனாங்க.
இவங்க தான் வந்து கேட்டாங்க வெளியில என்ன நடக்குதுன்ட்டு, அது அப்படியே அகைன்ஸ்டா அவங்களுக்கே மாத்தி விட்டாங்க. இது பாரு இப்போ பாருக்கிட்ட நான் கடைசியா சொல்றேன், வயல் கார்டு வந்தாலும் எப்படியா வெளியே நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா பாரு. அப்போ நான் சொல்கிறேன், அதான் ஒயில் கார்டு வர்றாங்களே, நீ எப்பயும் எல்லாம் போடுற சொக்குப்பொடி மாதிரி உனக்குன்னு தலையாட்டுறதுக்கு எப்படின்னு யாராவது ஒருத்தர் மண்டையை கழுவிடுவேன். ஏன்னா நாமினேஷனுக்கு முத நாள் பாரு என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் இந்த வாரம் வம்பிழுத்து சண்டை போட்டோமோ அவங்ககிட்டலாம் போய் பேசுவாள். அப்படியே நல்லவ மாதிரி பயங்கரமாக பேசுவாள். ஏன்னா நாளைக்கு ஓட்டு குத்தக்கூடாதுன்னு. அப்படி ஒரு இதில் ஒரு நாமினேஷனில் பாருக்கு 0 ஓட்டுனோடனே ஒட்டுமொத்த வீடே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. காரணம் என்ன, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் வந்து இப்போ ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா, பார்வைக்கு நிறைய எல்லாம் எதிரியாக இருப்பானுங்க, பார்வை அவங்க குத்திடுவாங்க, நமக்கு பர்சனலாக இருக்க 2 பேரை போய் பர்சனல் ரிவெஞ்சில் இருக்கிறது போய் போடுவோன்னு இப்படியே 15 பேரும் போட்டு விட்டாங்க. கடைசியில் பாருக்கு ஓட்டே விழுகலை. ஏன்னா அதுவுமே வந்து சேது நான் சொன்னாங்களே, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிக் பாஸ் ஆட தெரியாம எல்லாரும் ஒருத்தருக்கே வந்து ஓட்டு போடுறீங்க, இதெல்லாம் அமர்த்தி எனக்கு ஏன் 10 ஓட்டு கொடுத்தீங்க அப்படின்னு. சரி அப்படி பார்த்தாலும் கமருதீன் அந்த வீக் பண்ணது பெரிய தவறு. எவ்வளவோ விஷயம் பண்ணான், அதுல எதுவுமே நியாயப்படுத்த முடியாது. ஸோ அதனால வீடு வந்து எவிக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களும் பயப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. அவன் வந்து ஓங்கிட்டு அடிக்க வருது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயமா இருக்கு அப்படின்ட்டு வியானா அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தா ஒருத்தருக்கு இதா இருந்துச்சு. ஸோ அதனால கமருதீன். ஓகே, ஏன்னா அவன் தான் சொல்லிட்டானே, நான் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்கு நான் அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவேனேன்ட்டான். திவான நெஞ்சட்டை பிடிச்சி பாரு நிறைய அடிப்பா திவானா, அது செகண்டரி. பாரு மூலியமா ஏத்தி விடப்பட்டு கமருதீன் தாக்குறது வந்து தேவையில்லாத விஷயம். அப்ப இதுக்கு நான் அடிச்சு பொழந்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் வெளியே போய்க்கிறேங்கிறது வந்து இதெல்லாம் அங்க நீடடே கிடையாது. புரியுது. ஓகே, பச்சோந்தி இல்லை காமனா இந்த நீங்க சொல்ற வேலையை எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க. அக்யூரேட்டா கண்டிப்பா அவனாவது ஒருத்தன் இருப்பான். அதைத்தான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது காமன்லேயே வச்சிடறேன். காமன்லே. ஓகே, ரைட். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. சரி, ஓகே. காரியவாதி. ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. சுபிக்ஷா. ஓகே, அந்த டாஸ்க்ல காயின் டாஸ்க். தந்திரவாதி. வியானாவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் அவகிட்ட பெர்ஃபார்மன்ஸே இல்லைன்னு 2வது வீக்ல இருந்து வலிய சண்டைக்கு போவா எல்லாருக்கிட்டையும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருக்கும். நீங்க எப்படியா சொல்லுவீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு டெய்லி ஒரு ஃபைட்டை வச்சிருவா. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு பண்ணாம ஒர்க்கை பண்ண மாட்டேன், நான் ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவா. ஸோ அது அவன் ஏன் அப்படி பண்றான்னா லைக் உள்ள அது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜி வியூகம். ஸோ தந்திரமா பிளே பண்றான். ஓகே. நரி. இல்ல யாரும் இல்லை. ஓகே. ஈகிள். பிரவீன். எல்லாத்தையுமே அக்யூரேட்டா நோட் பண்ணிட்டே இருப்பான், மனசுலயே வச்சுட்டு இது பண்ணுவான். ஓகே, ரைட். தலையாட்டு பொம்மை. நான். நீங்களா? யார் சொல்லி நீங்க தலையாட்டிக்கிட்டே இருப்பீங்க? 15 பேர் சொன்னாலும் தலையாட்டுவேன். கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்கறது லைக் இப்போ என்னை போய் நான் உன்னை நாமினேட் பண்ண போறேன்டா, உன்னை போயிட்டு இப்போ லிவிங் கார்டு வர டாஸ்க்கு கலை ப்ளீஸ்லாம் உன்னை குத்திக்கிறேன்டா அப்படின்னு. ஏன் அதனால என்ன ஆக போகுது? தீப்பெட்டி. லாஸ்ட். வினோத்தண்ணா. ஏன் கொளுத்தி தான் போடுவாரு நிறைய விஷயம். அவன் வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு என் விஷயத்துல நடந்தாதானே நாம இப்போ என் விஷயத்துல ஒண்ணு பண்ணாரு. கமருதீனுக்கும் திவாகருக்கும் நடந்த ஒரு ஃபைட்ல வந்து நான் நாட்டாம பண்ண வந்த சபரிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா கமருதீன் வந்து அவர் சொன்ன பேக்ரவுண்டை கமருதீன் வந்து இவர் மேல பழியை மாத்துறதுக்காக உள்ட்டா அடிக்கிறதுக்காக நீங்கள் அப்போ வந்து என்னோட கம்யூனிட்டியை பற்றி எடுக்கிறீங்களா? ஏன்னா திவானா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டிஸில் பயங்கரமாக மாட்டி சிக்கலை இது பண்ணார். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக கமருதீன் ட்ரை பண்ணி அவர் அடிக்க வரான் அப்படிங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வினோத்தை நான் கேட்டுட்டு போய் அங்கே பற்ற வச்சிட்டாரு. அன்னையில மறாவது கமருதீன் வந்து என்னை டைரெக்டாக லிவிங் ஏரியாவில் ஓட் பண்ணுறான். காரணம் இது, இதை சொல்லி தான் பண்ணுறான், நீ என்னை கையை வாங்குறன்னு சொல்லியிருக்க அப்படின்னு. அப்போ இதை கொண்டு அங்கே பற்ற வச்சு தான் வருதான். கமருதீனுக்கும் திவாகரனுக்கும் பெரிய ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, பயங்கரமான ஒரு ஃபைட்டு. அந்த பொம்பளை மேட்ரு நீ ஒரு பொம்பளை அப்படி மாற்றி போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் வந்து வினோதனா வந்து அது அந்த பொம்பளை மேட்ரு என்னன்னு அவனை சொல்ல சொல்கிறேன்னா சொல்லிட்டு அப்படி சொல்லி அங்கேயே நின்றுதான் பரவாயில்ல, சொல்லிட்டு அப்படியே தவிட்டு ஓடுவார். அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கொளுத்தி போடுறது வினோதனா. ஸோ இந்த டாஸ்க் ஆக்சுவலி சூப்பராக முடிச்சிங்க. நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் இருந்தேன். ஏன்னா யாருமே இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க போன 20 கண்டஸ்டன்ஸும் வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. யாருமே பிக் பாஸ் வீடை ஓன் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பிக் பாஸ்குள்ளே போயிருக்கோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு யாருமே ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நிறைய ஆடியன்ஸ்க்கும் ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது.
பிக் பாஸும் சொல்ல வேண்டியதா இருக்கு, சேதுபதி அண்ணாவும் சொல்ல வேண்டியதா டாஸ்க்ல இருக்கு. லெட்டர்ல வரும் எல்லாம் எல்லாம் சொல்லியுமே வந்து ரிப்பீட்டடா நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா? ஏன்னா அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. யாருமே அவங்க சொல்றதுக்கு பண்ணல. பண்ணியிருந்தா தான் இவங்க ஒழுங்கா விளாண்டுருப்பாங்களே. இவங்களுக்கு தெரிஞ்ச அதாவது எங்களுக்கு உள்ள தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கத்தினே இருக்கணும். ம். முரண்பாடுனா கான்வர்சேஷன் பண்ண மாட்டோம், கத்தின்னு இருப்போம். கருத்து வேறுபாடு முரண்பாடுன்னா அது சரியான ஒரு பேச்சுவார்த்தையில் அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு பார்க்கணும். அதை பண்ணவே மாட்டோம். அது தப்பு இல்லையா? தப்பு தாங்க. இப்போ 2 பேர் சண்டைன்னா அவங்க 2 பேரோ இல்லை 3 பேரோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற. ஒட்டு மொத்த வீடே அங்கே குமிஞ்சிரும். நீ கேமான்னு கத்தினே இருப்பானுங்க. இதில் ஒருத்தன் உன்னை நாக் அவுட் பண்ணிடுவேன்னு ஒருத்தன் உள்ள வருவான், இன்னொருத்தன் ஏதாவது வருவான். அதுதான் இது சண்டை பெருசா போயிட்டு தான் இருக்கும். ஓகே, எழுப்பானுங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் சண்டை இழுத்துட்டு இருப்பானுங்க. அதே இது. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க கடைசியா நான் மைண்ட் செட் பண்ணியிருந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை இருக்கு. வருத்தமாக தான் இருக்கு. வருத்தமாக தான் இருக்கு. இப்போ என்ன 1 மாசம் தான் ஆயிருக்கு. ப்ராபப்ளி இப்போ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு அப்புறமா கிடைச்சிச்சுன்னா உள்ள போவீங்களா? ஒயில் கார்டில் திருப்பி அகைன் உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டே டே ஏன்டா இதை பண்ணுறீங்க, இனிமேல் இது மாதிரி பண்ணாத மச்சான், அட்வைஸாக திவாகரனுக்கு பார்வதிக்கு ஒவ்வொருத்தருக்கா நான் கொடுத்தது அப்படி கொடுக்காம இப்படி கேட்குற மாதிரி வரும். இது தப்பு தான் அப்படிங்க. ஏன்னா நான் வெளியே வந்து என்னன்னு பார்த்துட்டேன்ல. ஸோ நான் கேட்பேன். ஸோ உள்ளே போனால் இட் இஸ் கலை 2.0வா இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதை விட பயங்கரமாக கொடுக்கலாம், எக்ஸ்பிரஸாக நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களோட நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு, இன்னும் நிறைய மாறணும். நிச்சயமா ஃபேன்ஸ்க்கு உங்கள் ஃபேன்ஸ்க்கு எதனா சொல்ல நினைக்கிறீங்களா? நான் எந்த மீடியாவை தேடி போக கிடையாது. ஏன்னா என்னை பாசிட்டிவாகவும் ஃபெமிலியர் பண்ணது நீங்கள் தான், நெகட்டிவாகவும் ஃபெமிலியர் பண்ணது நீங்கள் தான். இப்போ அகோரி விஷயத்தில் நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள்னு தெரியுது இல்லையா. ஸோ அகோரி கலை வந்து அகோரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தினார் அப்படின்னு இவன் ஒரு மென்டல் பையன் சொல்லிட்டு நீங்கள் என்னை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு டெலிவரிக்கு வந்த பையன் திருப்பி காசுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். நான் மீடியான்ற இதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஃபெமிலியர் பண்ணிட்டு அகோரியில் ஃபெமிலியர் ஆகி வேஷம் போட்டு இவன் ஃபெமிலியர் ஆனனால தான் வந்து உனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நான் கேட்டேன் ஃபெமிலியர் பண்ண சொல்லி. ஸோ அதனால என்னென்ன இந்த மாதிரி பேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்கள நீங்கள் அதுதான் உங்களுக்கு சுவாரஸ்யம், அதுதான் உங்களுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்களே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே இவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்லாதீங்க. இது மக்களுக்கு. எனக்கு தொடர்ச்சியாக என்னை சேவ் பண்ணி வச்சுருந்த என்னுடைய ஃபேன்ஸ்க்காகட்டும், அதே மாதிரி நாங்கள் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. பிரகாவ் நானும் சேர்ந்த அந்த வீடியோ போட்டிருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, பிக் பாஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு 10,000 லைக்கு ஒரு 4 ஹவர்ஸில். ஏன் அப்படின்னா அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் எப்படா சேருவீங்கன்னு காத்துட்டு இருந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள், 2 பேர் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த கமெண்ட்டுக்கு 10,000 பேர் லைக் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்போ எங்களை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். ஸோ ஃபேமிலியோட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Meriba Paneer Soda. I trust Meriba.